நண்பர்களே, நம்மள யார் தான் கூகுளோட சர்ச் இன்ஜினை பயன்படுத்தாம இருக்கு? எல்லாரும் பயன்படுத்துறோம். அவங்க தேவைகளுக்காக நம்ம கூகுளோட சர்ச் இன்ஜினை பயன்படுத்தும். இந்த மாதிரி கூகுளோட சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய முக்கியமான டேட்டாவை நம்ம 4 பேருக்கு ஷேர் பண்ணி சந்தோஷப்படும். அப்படிதானே? ஸோ அந்த கூகுளோட சர்ச் இன்ஜின்ல நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நானும் ஜாயின் பண்ண போறேன். கூகுளோட சர்ச் இன்ஜின்ல நான் சமீபத்தில் பார்த்து தெரிஞ்சு ரசிச்ச ஒரு சில செட்டிங்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மள நிறைய பேர் சில ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ அந்த ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நமக்கு தெரிஞ்ச நிறைய வழிகளை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கூகுளோட சர்ச் இன்ஜினையும் நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதாவது அந்த குறிப்பிட்ட ஆங்கில வார்த்தையை கொடுத்து இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தட்டி பார்ப்போம். அது வந்து ஒரு எக்ஸாக்டா நியரா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன பண்ணும் கூகுள் ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் பண்ணும்போது அதுல 2-3 விஷயங்களை நான் கவனிச்சேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன், நான் வந்து கூகுளோட குரோமை யூஸ் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச்ல போயிட்டு நான் ஒரு கடினமான ஒரு ஆங்கில வார்த்தையை வந்து நான் என்டர் பண்றேன். இந்த சர்ச்ல பாத்தீங்கன்னா இன்ஹரண்ட் மீனிங் இன் தமிழ், சரிங்களா? அப்ப இன்ஹரண்ட்க்கு வந்து உள்ளார்ந்த அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஆங்கிலத்துல இன்ஹரண்ட்க்கு வந்து தமிழ்ல உள்ளார்ந்த. ஸோ இந்த மாதிரி சில கிரிட்டிக்கலான ஆங்கில வார்த்தையை நான் இப்படித்தான் வந்து என்ன பண்ணுவேன், கூகுளோட சர்ச் இன்ஜின்ல கொடுத்து செக் பண்ணி தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வேற மொழிகளில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹைலைட் பண்ணி பார்த்தீங்களா ப்ளூ கலர்ல, அதுக்கு பக்கத்தில் பாருங்க தமிழ் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழியை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்து. இப்போ நான் வந்து ஆங்கிலத்தில் கொடுத்தேன், தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பாருங்க கூகுள் சர்ச் இன்ஜினோட ஐக்கானை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் தட்டுறேன், தட்டின உடனே பாருங்க அந்த வார்த்தையே சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட் உள்ளார்ந்த. ஸோ அது ரிலேட்டடான பெஸ்ட் ரிசல்ட்டை நமக்கு கூகுள் வழங்குது, சரிங்களா? இது ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். அது எங்கன்னா ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது அதுக்கு பக்கத்துல பாக்கி எல்லா விஷயங்களும் நீங்க ரெகுலரா நீங்க பயன்படுத்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து வேர்ட் கோச், அதாவது விச் வேர்ட் இஸ் சிமிலர் டு இன்ஹெரண்ட். ஸோ இன்ஹெரண்ட்னா என்ன, உள்ளார்ந்த. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வார்த்தை வேற என்ன அப்படிங்கறத நமக்கு 2 ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இன்டென்சிவ், ஸோ தப்பு. அடுத்து விச் வேர்ட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் டினை, கன்ஃபார்ம் கொடுத்து பார்ப்போம். வா. ஸோ இந்த மாதிரி நமக்கு விச் வேர்ட் இஸ் சிமிலர் டு நியர், க்ளோஸ், வா. அதுக்கப்புறம் விச் வேர்ட் இஸ் சிமிலர் டு டைரக்ட், ஸ்ட்ரைட், வா. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த ஆங்கில திறமையை வளர்த்துக்கிடலாம். இது வந்து 2வது ஒரு ஸ்டெப் நான் கவனிச்சது, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு நம்ம மொழிபெயர்த்தோம். அதுக்கு பக்கத்துல ஒரு கூகுளோட ஐக்கானை நான் பார்த்தேன். 2வது வந்து வேர்ட் கோச். நான் ஆல்ரெடி இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுடைய அந்த ஆங்கில எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து மிக முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீக்கிங். ஸோ இதை வந்து நம்ம தட்டுவோம், பிராக்டிஸ். தட்டா பாருங்க நீ எங்க இருக்கிற. ஸோ நான் வந்து சிட்டின்னு போட்டிருக்கு. ஸோ அதை நம்ம கொடுப்போம். சிட்டி உள்வாங்கிருச்சு, தப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து இந்த சிட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணணுமா, சரிங்களா? கிராமரோட இந்த சிட்டி, வா. நான் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு பூவை தூவி விட்டாங்க. சோ அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन, What color is your car? கரெக்டா சொல்லணும். மை கார் கலர் இஸ் கிரீன். கரெக்டா தப்பணும். வாவ், கரெக்ட். மறுபடியும் நெக்ஸ்ட் क्वेश्चन, Color is your car? இந்த பாத்தீங்களா அந்த மைக், அது தட்டினா தான் வந்து நம்ம சொல்றதை வந்து உள்வாங்கும். மை கார் கலர் இஸ் ரெட். வாவ். நெக்ஸ்ட் क्वेश्चन, டர்ன் ஆன் டெய்லி ரிமைண்டர்ஸ், டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன் டு கெட் ரிமைண்டர் டு பிராக்டிஸ். அதாவது நீங்க வந்து நோட்டிபிகேஷனா இதை நீங்க ரிசீவ் பண்ணி நினைச்சீங்கன்னா டர்ன் பண்ணிக்க. இல்ல நானே உள்ள போய் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டேன் அப்படின்னா நாட் நவ். அதுக்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதையும் நீங்க பாருங்க. ஆஸ்க் ஃபாலோ அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து கூகுளோட சர்ச் இன்ஜின்ல ஒரு விஷயத்த நீங்க கொடுத்து சர்ச் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ரிசல்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆஸ்க் ஃபாலோ அப் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கொடுங்க. இப்போ இந்த இதுல வந்து நான் என்ன பண்றேன், ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு நான் சென்ட் கொடுத்துறேன். இப்போ கூகுள் என்ன பண்ணுன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நமக்கு கொடுக்கும். அதாவது
ரிசல்ட் கொடுக்கும். இது முழுக்க முழுக்க ஜெனரேட்டிவ் ஏ வந்து யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்ல, பாருங்க கொடுத்துருச்சா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து இன்ஹெரண்ட் மீனிங் இன் தமிழ், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டி, சரிங்களா. மூணாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸோ அந்த ரிசல்ட்லேயே நம்ம பார்ப்போம் டிஃபைன், சரியா. டிஃபைன் மறுபடியும் சென்ட் கொடுப்போம். ஸோ டிஃபைன் சம்பந்தப்பட்ட ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். கொடுத்துருச்சா பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து அந்த என்ன சொல்றது ஆஸ்க் ஃபாலோ அப் வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். பயன்படுத்தும் போது பாருங்க, நீங்க எத்தனை தடவை ஒரே பேஜ்ல வந்து நீங்க சில விஷயங்களை சர்ச் பண்ணிருப்பீங்களா, அந்த பேஜ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆகும்போது எவ்வளவு பேஜ் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க இந்த ஆஸ்க் ஃபாலோ அப் மூலியமா, அதை நீங்க பாருங்க டாப் ரைட்ல டிஃபைன் கொடுத்தீங்கன்னா இன்ஹெரண்ட் மீனிங் இன் தமிழ் ப்ராப்பர்ட்டி டிஃபைன். இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிடலாம், ஜம்ப் பண்ணிக்கலாம். மறுபடியும் தட்டி மறுபடியும் இன்ஹெரண்ட் மீனிங் இன் தமிழ். ஸோ இந்த மாதிரி நீங்க ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேஜில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். மஸ்டா நீங்களும் கூகுளோட சர்ச் இன்ஜின்ல போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.